வணக்கம். தமிழகத்தில் உள்ள 39 லோக்சபா தொகுதிகளில் பதிவான ஓட்டு சதவீதத்தை 3வது முறையாக இந்திய தேர்தல் ஆணையம் மாற்றி கூறியுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் மொத்தம் 69.71% ஓட்டுகள் பதிவாகி உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதோடு தொகுதி வாரியாக பதிவான ஓட்டு சதவீதம் விபரம் வெளியிட்டுள்ளது. இந்த தேர்தலில் பதிவான ஓட்டு சதவீதம் குறித்து இரவில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழ்நாட்டில் மொத்தம் 72.9% ஓட்டுகள் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் மறுநாளே ஓட்டு சதவீதம் மாற்றி அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு அன்று நள்ளிரவில் வெளியான டேட்டாவில் 69.46% வாக்குகள் மட்டுமே பதிவானது என்று கூறப்பட்டது. பொதுவாக இறுதியாக வெளியிடப்படும் வாக்கு சதவீதம் என்பது 1 முதல் 3% வரை அதிகரிக்கத்தான் செய்யும். ஆனால் தமிழகத்தில் இந்த முறை சுமார் 3% வரை குறைந்தது. இதனால் குழப்பம் ஏற்பட்டது. ஏற்கனவே 2 முறை ஓட்டு சதவீதம் மாற்றப்பட்ட நிலையில் 3வது முறையாக மாற்றி கூறியுள்ளது தேர்தல் ஆணையம். மேலும் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிந்துள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலினுக்கு முக்கியமான குட் நியூஸ் ஒன்று தேர்தல் ஆணையம் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த முறை தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலில் ஆண்களை விட பெண்களே அதிகம் வாக்களித்துள்ளனர். இந்த லிஸ்ட் முதல்வர் ஸ்டாலினுக்கு சென்றுள்ளதாம். 39 தொகுதிகளையும் சேர்த்து 2.12 கோடி ஆண்கள் வாக்களித்துள்ள நிலையில் அதைவிட 8.6 லட்சம் அதிகமாக 2.21 கோடி பெண்கள் ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளனர். இதை திமுக பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கிறது. இது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் யூடியூப் சேனல் ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ளார். அதில் பொதுவாக வாக்கு சதவீதம் பலவித செய்திகளை சொல்லும். வாக்கு சதவீதம் அதிகம் இருந்தால் அது ஆளும் கட்சி எதிராக வாக்கு என்பார்கள். அதே சமயம் பெண்கள் வாக்கு அதிகம் இருந்தால் அது அதிமுக வாக்கு என்பார்கள். ஆனால் இப்பொழுது வாக்கு சதவீதம் தொகுதி தொடர்புடையதாக ஆகிவிட்டது. ஆனால் இப்பொழுது பெண்கள் வாக்கு அதிகம் வந்தால் அது திமுக வாக்குகள். குறிப்பாக திமுக பெண்கள் வாக்குகளை மொத்தமாக பல்வேறு திட்டங்கள் மூலம் அள்ளி உள்ளனர். ஆண்களின் வாக்குகள் குறைந்தால் கூட பெண்களின் வாக்குகளை அள்ளிவிட்டனர் என மூத்த பத்திரிகையாளர் பிரியன் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிந்துள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் முதல்வர் ஸ்டாலினுக்கு இந்த குட் நியூஸை வழங்கியுள்ளது. இது அதிமுகவினருக்கும் பாஜகவினருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.